நான்காவது கணக்கு 2a மைனஸ் b ப்ளஸ் 6 மைனஸ் 6 0 மைனஸ் 4 ப்ளஸ் 2 1 மற்றும் a மைனஸ் 2b ஈக்குவல் டு 3 2 8 ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 8 மைனஸ் 2 ப்ளஸ் 1 மைனஸ் 7 எனில் a மற்றும் b என்ற அணிகளை காண்க, அணிக்கோவைகளை காண்க, அணி சமன்பாடுகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா நமக்கு ஏற்கனவே 9th படிச்சிட்டோம். ஒரு இரு மாறிகள் வந்துருச்சுன்னா எப்படி நம்ம அந்த சமன்பாட்டை தீர்க்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு, அதே அணியில் வந்துட்டு நம்ம 10th நீங்கள் படிச்சிருக்கீங்க. அதே தான் சாமி ஏவும் பியும் வச்சுக்கின்னு ஈக்குவல் டு எடுத்துகிட்டு போனோம். ஸோ 2a மைனஸ் b ஈக்குவல் டு இதுக்கப்புறம் போனால் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது எல்லாம் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகும். மைனஸ் ஆச்சுன்னா ப்ளஸ் மாறும். சரியா? அதாவது ப்ளஸ்ஸாக இருக்கிறது அந்த பக்கம் போனால் மைனஸாக மாறும். மைனஸ் தான் அது குறிய மாற்று. அப்போ ப்ளஸ் 6 என்னவாக மாறிடும்? மைனஸ் 6ஆக மாறும். மைனஸ் 6 ப்ளஸ் 6ஆக மாறிடும். 0 குறை எண்ணும் அல்ல, மிக எண்ணும் அல்ல. அதுக்கு சிம்பிள் போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து மைனஸ் 4 ப்ளஸ் 4ஆக மாறிடும். ப்ளஸ் 2 மைனஸ் 2ஆக மாறும். ப்ளஸ் 1 மைனஸ் 1ஆக மாறிடும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து ஏபி ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது. இங்கே கெழுக்கள் அப்புறமா பார்க்க போகணும். ஃபஸ்ட்டு திட்ட வடிவில் நம்ம அமைச்சிக்கணும், அதாவது ஆர்டர் பிரகாரம் இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது அதுக்கப்புறமா கெழுக்களை பார்க்க போகிறோம். ஏனுடைய கெழு 2, இங்கே ஏனுடைய கெழு 1 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம்? கெழுக்களை சமப்படுத்தணும். அடுத்த ஸ்டெப் என்ன சாமி? கெழுக்களை சமப்படுத்தணும். அப்போ கெழுக்களை சமப்படுத்தினா இந்த இடத்துல 2 வரணும் அப்படின்னு சொன்னால் 2a வரணும் அப்படின்னு சொன்னால் இதால் பெருக்கணும், 2ஆல் பெருக்கணும். 1 மட்டும் 2ஆல் பெருக்கணும் பத்தாது. எத்தனை உறுப்புகள் இருக்கோ அத்தனையும் என்ன பண்ணணும்? நம்ம 2ஆல் பெருக்கணும். அப்போ லெஃப்ட் சைடு ஃபுல்லாக 2ஆல் பெருக்கணும், ரைட் சைடு என்ன பண்ணணும்? 2ஆல் பெருக்கணும். அப்போ இருக்கக்கூடிய அணிக்கோவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் 2ஆல் பெருக்கணும். போட்டுக்கலாமா? This implies 2a மைனஸ் 2 4 4b ஈக்குவல் டு 2ஆல் பெருக்கிறோம் 3 6 2 4 8 16 2 4 மைனஸ் 4 2 ப்ளஸ் 2 7 14 மைனஸ் 14. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா சமன்பாடை தீர்க்கிறது 2a மைனஸ் b 2a மைனஸ் 4b இருக்குது. இங்கே ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ குறிகள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? கேன்சல் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணோம்? குறியை மாற்றணும். அப்போ ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. ஓகே, இங்கே பார்க்கணும் அதே மாதிரி தான். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், அப்போ குறியை மாற்றணும். இப்போது ப்ளஸ் 2a மைனஸ் 2a கேன்சல். ஒரு மைனஸ் b இருக்குது, ப்ளஸ் 4b. ஒரு மைனஸ் வந்தாவே கழிக்கணும். பெரியானது சின்ன நம்பர் கழிச்சா பெரியனுடைய குறி போடணும். ப்ளஸ் 3b முன்னாடி குறி இல்லைனாலும் ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஈக்குவல் டு இப்போ இங்கே பார்க்கலாம் சாமி. இந்த பக்கம் என்ன பண்ணணும்? குறியை மாற்றணும். சரி, லெஃப்ட் சைடில் நம்ம குறியை மாற்றணும். ரைட் சைடில் என்ன பண்ணணும்? குறியை மாற்றணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். இப்போ பாருங்கள், மைனஸ் 6 மைனஸ் 6 சேர்த்தா மைனஸ் 12 ப்ளஸ் 6 மைனஸ் 4. முதல் உறுப்பு, ரெண்டாவது உறுப்பு. ப்ளஸ் 6 மைனஸ் 4, ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். ஸோ 6லேருந்து 4 போனால் 2 ப்ளஸ் 2 0 மைனஸ் 16 மைனஸ் 16 ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 ப்ளஸ் 8 மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 4 மைனஸ் 1 ப்ளஸ் 14, ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனது சம்பந்தம் கழிக்கிறோம். பெரியனுடைய குறிப்பிட்டால் ப்ளஸ் 13. ஓகே, இப்போ எனக்கு பியினுடைய வேல்யூ தான் தேவை. 3 மடங்கு b இருக்குது. பெருக்கலாக இருக்கிற அந்த 3 சமக்குறிக்கு அந்த பக்கமாக போனால் வகுத்தலாக மாறும். ஸோ b ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு பெருக்கல் அந்த பக்கம் போனால் வகுத்தலாக மாறும். இப்போ பை 3, இங்கே பை 3ன்னு போடலாம். இது மட்டும் 3ஆல் வகுப்படும், மற்ற எதுவும் 3ஆல் வகுப்படாது. அதனால் மீதி 1/3 அப்படியே போட்டுக்கலாம். மைனஸ் 12 ப்ளஸ் 2 மைனஸ் 16 ப்ளஸ் 8 மைனஸ் 4 ப்ளஸ் 13. இதுதான் பியினுடைய வேல்யூ. ஓகே, ஸோ திஸ் இம்ப்ளாய்ஸ் ஏனுடைய வேல்யூ போகிறோம். ஏனுடைய வேல்யூனா அது ஒரு ஏ இருக்கிற மாதிரி இதுதான் இருக்குது. இந்த சமன்பாடு தான் இருக்குது பாருங்கள். ஒரு ஏ மைனஸ் 2b ஈக்குவல் டு, கீழே வேணால் ஒரு ஏ மைனஸ் 2b ஈக்குவல் டு, அப்போ ஏ ஈக்குவல் டு 2 மடங்கு b, 2 மடங்கு b மைனஸ் 2b அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 2bயாக மாறும். அப்போ ப்ளஸ் 2b அப்படின்னா ஒரு பின்னா 1/3, 2bனா என்னது? 2/3 இன்ட்டு மைனஸ் 12 ப்ளஸ் 2 மைனஸ் 16 ப்ளஸ் 8 மைனஸ் 4 ப்ளஸ் 13. ஓகே, புரியுதா? மைனஸ் 2b அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 2b, 2 இன்ட்டு b தான் 2b. அப்போது உங்கள் பெருக்கல் இருக்குது. 2/3 இன்ட்டு இதை போட்டாச்சு.
இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது, +3 இருக்கு இல்லையா, அப்படியே போட்டுக்கலாம். +3 +2 +8 -2 +1 -7. ஓகே. இப்போது இது 2 எடுத்து உள்ளே பெருக்கலாம், 3ஆல் போட்டுக்கிட்டு இது ஒரு பின்ன வடிவில் வரப்போகுது. இதை ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ்னா கூட்ட போகிறோம். கூட்டிக்கலாமா? உள்ளே பெருக்கலாம்ப்பா. 12 24 பை 3 2 4 பை 3 16 32 பை 3 குறியோட சேர்த்து போனால் 8 16 பை 3 2 நாள் 8 -8 பை 3 2 3 26 2 13 26 பை 3 இது கூட ப்ளஸ் +3 +2 +8 -2 +1 -7. தட் இஸ் ஈக்குவல் டு முதல் உறுப்பு -24 பை 3 +3 முதல் உறுப்பு. ரெண்டாவது உறுப்பு 4 பை 3 +2 -32 பை 3 +8 முதல் உறுப்பு. மூணாவது உறுப்பு வந்துச்சா, +16 பை 3 -2 -8 பை 3 +1 +26 பை 3 -7. தட் இஸ் ஈக்குவல் டு முழு எண் பின்ன எண் குறுக்க பெருக்கி கூட்டி பை போடுங்க. 3 3 9. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணுமா, பெரிய எண்ணது சின்ன நம்பரை கழிச்சிடுங்க. 24லேருந்து 9 கழிச்சா மிஸ் இது கேன்சல் பண்ணிட்டு போட்டுக்கலாம், அப்படிலாம் வேணாம், இது அப்படியே போட்டுக்கோங்கம்மா. 24லேருந்து 10 போயிடுச்சுன்னா மீதி 14 இருக்கும். 1 எக்ஸ்ட்ரா கழிச்சிட்டோம். 14 -15 -15 பை 3 3 2 6 6 4 10 பை 3 3 8 24. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். 32லேருந்து 24 கழிச்சா 8 -8 பை 3 பெரியனுடைய குறி மைனஸ். 3 2 6 -6 இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ +10 பை 3 3 3 சாரி 1 3 3 ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். -5 பை 3 7 3 21 ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். 5 பை 3. அப்போ எல்லாமே பை 3 இருக்குது. பை 3 வெளியே எடுத்துக்கலாமா? ஸோ 1 பை 3 வெளியே எடுத்துக்கிறேன். மீதி என்ன இருக்கும், -15 +10 -8 +10 -5 +5. இதுதான் சாமி ஏனுடைய வேல்யூ. இது ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, 2 மார்க் கொஸ்டினில் தான் கேட்பாங்க. பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகே.